வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, பிரைமார்ட் கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ், பிளான் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். பிரைமார்ட் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா, பிரைமார்ட் ஆயுர்வேதா அண்ட் பிரைமார்ட் டிஜிட்டல் 2 பிராண்ட் நேமோட இந்த கம்பெனி கடந்த 5 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராங்க. இந்த கம்பெனிக்கு யூனிக்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் நம்பர் 1 ஷார்ட் பிளான் மூலமா மிகப்பெரிய வருமானத்த கம்பெனி குடுத்துக்கிட்டு வராங்க. இந்த கம்பெனி ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க சட்டப்படி பிரைம் மார்க்கெட் ஃபியூச்சரிட்டி பிரைவேட் லிமிடெட் இந்த நேம்ல லீகலா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 2019ல கம்பெனி ஆரம்பிச்சாங்க. கம்பெனி ஹெட் ஆஃபீஸ் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. 100% கவர்மெண்ட் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்றாங்க. ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி தான் இந்த பிரைமார்ட் ஆயுர்வேதா. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 50+ ஓன் பிராண்ட்ல ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. ஆன்லைன் ஃப்ரான்ச்சைஸி அண்ட் ஆஃப்லைன் ஃப்ரான்ச்சைஸும் இருக்கு. ஆன்லைன் டிஜிட்டல் சர்வீஸும் இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியில் இது வரைக்கும் கடந்த 5 இயர்ஸில் 10 lakhs ப்ளஸ் பீப்புள் டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மார்க்கெட்டிங் பிளான் பார்த்தீங்கன்னா 2 lakh ஜென்ரேஷன் பிளானை கம்பெனி மார்க்கெட்டிங் பிளானாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். மிஸ்டர் பிரீத்தம் குமார் ரவுத் இவர் தான் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராக இருக்காரு. இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 28 வயசுல தான் இருக்கும். பட் கடந்த 5 வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு வராரு. கம்பெனியோட கார்பரேட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கூட கரக்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. இதுதான் கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் www.primartweb.co.in. இது கம்பெனி அஃபிஷியல் வெப்சைட். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கம்பெனியோட பேசிக்கா என்னெல்லாம் லீகல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கு அது எல்லாமே கம்பெனி வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. நீங்களே செக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் கேட்டகரி பொறுத்தவரை 2 வகையான கேட்டகரியில் இருக்கு. பிரைமார்ட் ஆயுர்வேதா மூலமா ஓன் பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா 50+ ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணிட்டு வராங்க. அதே போல பிரைமார்ட் டிஜிட்டல் மூலமா, ஏன்னா நிறைய பேர் கம்பெனி ஓன் பிராண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. அதே போல சில பேருக்கு ஓன் பிராண்ட்ல விருப்பம் இருக்காது, மார்க்கெட் பிராண்ட் ப்ராடக்ட்டும் கேட்பாங்க. ஸோ மார்க்கெட் பிராண்ட் ப்ராடக்ட்ல கம்பெனி ஒரு 5000+ மார்க்கெட் பிராண்ட் ப்ராடக்ட்டை கம்பெனி லான்ச் பண்ண இருக்கிறாங்க. தற்சமயம் ஒரு 50+ ப்ராடக்ட் கம்பெனியில் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட் பிராண்ட் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் ஃபேமஸான கம்பெனி. இந்த கம்பெனியில் நம்ம தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. டாபர் கம்பெனி எல்லாருக்குமே தெரியும், ஐடிசி தெரியும், டவ் சோப் எல்லாருக்குமே தெரியும், லோட்டஸ் கம்பெனி தெரியும், மமா எர்த் தெரியும், ஹிமாலயா தெரியும். இதெல்லாம் பிரைமார்ட்டோட மார்க்கெட் பிராண்ட் பார்ட்னராக இருக்கிறாங்க. இது எல்லாமே கூடிய விரைவில் கம்பெனியோட ப்ரீகார்ட்.com வெப்சைட்டில் நீங்கள் பொருட்கள் எல்லாமே இ-காமர்ஸ் மூலமாக வாங்க முடியும். இதுக்கு அடுத்து பிரைமார்ட் டிஜிட்டல் மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் கம்பெனி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜுக்கு அப் டு 5% வரைக்கும் இன்கம் தராங்க. எனி கைண்ட் ஆஃப் ரீசார்ஜ் கம்பெனி பண்ணாலும் அப் டு 5% வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்குது. மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டேட்டா கார்டு பண்ணிக்க முடியும். ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாலும் இன்கம் கம்பெனி கொடுக்க இருக்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டாரு, பிரைம் வீடியோ இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கும் கம்பெனி இன்கம் கொடுக்குறாங்க. மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், இபி பில் பே பண்ணிக்க முடியும், கேஸ் புக்கிங் பண்ணிக்கலாம். ஐஆர்சிடிசி மூலமாக பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இது போல் டிக்கெட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வீஸை கம்பெனியில் எந்த ஒரு நான் பிரேக்கப்பில் கம்பெனி நிறைய சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது நேம் ஆஸ் பர் பேன் கார்டு படி, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கான ஐடி நம்பர், பாஸ்வேர்டு கிடச்சிரும். ஸோ அந்த ஐடி நம்பர், பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஐடி லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணுறது மூலமாக கம்பெனி உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ ஆக்டிவேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஜாயினிங் பேக்கேஜஸ் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் பேக்கேஜ் 299 ஸ்டார்ட் ஆகுது, 1 PVN கால்குலேஷன் பண்ணுறாங்க. ப்ரோ பேக்கேஜ் 599 ஸ்டார்ட் ஆகுது, 2 PVN கால்குலேஷன் பண்ணுறாங்க. ப்ரீமியம் பேக்கேஜ் 1199 ஸ்டார்ட் ஆகுது, 4 PVN கால்குலேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த பேக்கேஜில் வந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக 100% கேஷ்பேக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. கேஷ்பேக்னா என்ன அப்படின்றத நம்ம கடைசி பதிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஒன் டைம் பர்ச்சேஸ். நிறைய கம்பெனி பார்த்துருப்பீங்க மந்த்லி பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கம்பெனி கொடுக்குறாங்க. இப்போது அந்த பர்ச்சேஸ்க்கான ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸ்மால் பேக்கேஜில் 2 பேக்கேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரேடியேஷன் சிப் ஒன்று கொடுக்குறாங்க. 299 பேக்கேஜ் 1 PVN கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேடியேஷன் சிப்பு பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இது மொபைல் பின்னாடி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ ரேடியேஷன்லேருந்து உங்களை ப்ரிவென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த ஆன்டி ரேடியேஷன் சிப்பு. நெக்ஸ்ட் ப்ரீமியம் ஸ்டெம் செல்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. பொதுவாக மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் பார்த்தீங்கன்னா 2500, 3000, 5000 சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் பிரைமார்ட்டில் ஸ்டெம் செல்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399 பேக்கேஜில் கிடைக்குது. ஸோ இது என்ன வேலை பண்ணுது பார்த்தீங்கன்னா
ரெஜுவினேஷன் ஆஃப் செல்ஸ், உங்க செல்களை புதுப்பிக்கிற வேலையை பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரீன் ஆப்பிள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். கிரீன் ஆப்பிள்லேருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் தான் இந்த பேக்கேஜில் கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 599 ரூபாயில் ப்ரோ பேக்கேஜ் இருக்கு. 2 பிவின் கால்குலேஷன் பண்றாங்க. இதுல 2 வகையான பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து 2 சிப்பு வாங்கிக்கலாம். 599 ரூபா பேக்கேஜ். இதுக்கு அடுத்த பேக்கேஜ் 699. இதுல பாத்தீங்கன்னா ரேடியேஷன் சிப் இருக்கு. எர்த்தின் ஒரு மார்க்கெட் பிராண்ட் ப்ராடக்ட் இருக்கு. அதுல ஷாம்பு, ஆனியன் ஷாம்பு கொடுக்குறாங்க. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 200 ml வரும். எர்த்தி ஃபேஸ் வாஷ் இருக்கு. 3 ப்ராடக்ட் 699 ரூபா பேக்கேஜில் கம்பெனி கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேக்கேஜ். ப்ரீமியம் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 பிவின் கால்குலேஷன் பண்ணுறாங்க. இதுலேயே கம்பெனி 2 விதமான ஜாயினிங் பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1199 ரூபா பேக்கேஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் சிப் ஒன்று இருக்குது, ஸ்டெம் செல்ஸு, ஒரு துளசி ட்ராப்ஸ், 3 ப்ராடக்ட் இருக்கும். இதுக்கு அடுத்த பேக்கேஜ் 1299. இதில் பார்த்தீங்கன்னா எர்த்தி ஷாம்பு, எர்த்தி ஃபேஸ் வாஷ், ஒரு பாடி ஸ்ப்ரே, ரேடியேஷன் சிப்பு, 4 ப்ராடக்ட் 1299 ரூபா. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பேக்கேஜாக கம்பெனி என்ன கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன வேல்யூவான திங்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளான் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டுங்க. பைனரி மார்க்கெட்டிங் பிளான். பைனரி அப்படின்னால ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். அதில் கம்பெனி 5 டைப் ஆஃப் இன்கம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிவி மேட்சிங் போனஸ் 1:1. ஒரு பாயிண்ட் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு 60 ரூபாய் இன்கம் தராங்க. நெக்ஸ்ட் ஸ்பான்சர் மேட்சிங் போனஸ் 10% இருக்குது. அப்கிரேடுக்கு இன்கம் கொடுத்துருக்காங்க. ரேங்க் வைஸ் ரிவார்டாக கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜ் இன்கமும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பிவி மேட்சிங் போனஸ். பிவி மேட்சிங்னா என்ன? நெட்வொர்க் அப்படின்னா நம்ம டீம் கிரியேட் பண்ண போகிறோம். பைனரி கான்செப்டை பொறுத்த வரையில் ஜஸ்ட் நம்ம 2 டீம் கிரியேட் பண்ணால் போதும். உங்கள் லெஃப்டில் ஒரு பாயிண்ட், ரைட்டில் ஒரு பாயிண்ட்டுக்கு 2 நபர்களை டைரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் உங்களுக்கு கம்பெனி ஒரு பிவி மேட்சிங் இன்கம் 60 ரூபாய் தராங்க. மேட்சிங்னா என்ன? ஜோடி சேர்க்கறது. லெஃப்டில் ஒரு பாயிண்ட் மட்டும் பிஸ்னஸ் நடந்தால் ஜோடி ஆகாது. அகெயின் இன்னொரு சைடு ஒரு பாயிண்ட் பிஸ்னஸ் நடக்கும்போது அவங்களுக்கு பேர் மேட்ச் ஆகி 60 ரூபாய் இன்கம் கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் லெஃப்டில் 2 பாயிண்ட், ரைட்டில் 2 பாயிண்ட் பிஸ்னஸ் கிடைச்சி கொடுத்தீங்கன்னா 120 கிடைக்கும். நம்ம கிட்ட ப்ரோ பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா? டேரெக்டாக லெஃப்டில் ஒருத்தர் 2 பாயிண்ட்டுக்கும், ரைட்டில் ஒருத்தர் 2 பாயிண்ட் நீங்கள் டேரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் 120 கிடைக்கும். இதுவும் ப்ரீமியம் பேக்கேஜ். லெஃப்டில் 4 பிவி, ரைட்டில் 4 பிவி நீங்கள் டேரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா 240. அப்போ நீங்கள் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணால், பாயிண்ட் அதிகமாக கொடுத்தா உங்கள் இன்கம் அதிகமாகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீம் போனஸ். இப்போ உங்கள் லெஃப்ட் டீம் மூலமாக 10 பாயிண்ட் பிஸ்னஸ், ரைட் டீம் மூலமாக 10 பாயிண்ட் பிஸ்னஸ் நடந்தால் 10 பாயிண்ட் மேட்சாக உங்களுக்கு 600 ரூபாய் கிடைக்கும். இதுவே 25 பாயிண்ட் லெஃப்ட், 25 பாயிண்ட் ரைட் நடந்தால் 1500 ரூபாய் உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். ஒரு பிவி மேட்சிங்கோட வேல்யூ 60 ரூபினா 25 into 60 rupees கால்குலேஷன் பண்ணால் 1500. இதெல்லாம் டீம் போனஸ். உங்கள் கீழே யார் பிஸ்னஸ் கொடுத்தாலும் அந்த பாயிண்ட் உங்கள் கணக்கில் ஆட் ஆகி உங்களுக்கான இன்கம் கிடைக்கும். அன்மேட்சடு பாயிண்ட்ஸ் கேரி ஃபார்வர்ட். பவர் சைடுன்னு சொல்லுவாங்க. எக்ஸஸ் பாயிண்ட் 2 பக்கம் ஈவனாக நடந்தால் மேட்ச் ஆகுது. ஸோ ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது மேட்ச் ஆக போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே பிஸ்னஸ் கம்பெனி கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு லைஃப் லாங் கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியில் 3 விதமான பேக்கேஜஸ் இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி லிமிட் தான் பெனிஃபிட்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டர் பேக்கேஜில் ஜாயின் பண்ணும்போது பர் டே 600 ரூபாய் சம்பாதிச்சிக்கலாம். மாதம் 18,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ப்ரோ பேக்கேஜில் ஜாயின் பண்ணால் 30 பாயிண்ட் பர் டே மேட்ச் பண்ணிக்க முடியும். 1800 அதிகபட்சமாக சம்பாதிக்கலாம். மாதம் 54,000 சம்பாதிக்கலாம். ப்ரீமியம் பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 80 பிவி மேட்ச் பண்ணிக்க முடியும். பர் டே 4,800 rupees நீங்கள் சம்பாதிக்கலாம். மாதம் 1,44,000 இப்போ எந்த பேக்கேஜில் நம்மளுக்கு அதிகமான இன்கம் இருக்குன்னா ப்ரீமியம் பேக்கேஜ். அப்போ நம்ம எல்லாருமே ப்ரீமியம் பேக்கேஜில் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு இன்கம் ஒரு நாளைக்கு 4,800 கிடைக்குது. ஒரு சில பேர் ஸ்டார்டர் பேக்கேஜில் வராங்க. ஸோ வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு பர் டே 600 ரூபாய், லைஃப் லாங் 600 ரூபாய் தான் கம்பெனி கொடுப்பாங்களா கேட்டிங்கன்னா அந்த இடத்துல கம்பெனி இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. உங்கள் பேக்கேஜை நீங்கள் எனி டைம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டர் பேக்கேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது எனி டைம் அப்கிரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி அப்கிரேட் பண்ணும்போது உங்கள் இன்கம் ஸ்டார்டர் பேக்கேஜில் 600 ரூபாய் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான இன்கம் கம்பெனி 80 பாயிண்ட் into 60 rupees 4,800 ரூபாயா கம்பெனி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. எனி டைம் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் வேறு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கீழே நீங்கள் அப்கிரேட் பண்ண மாதிரி உங்கள் கீழே யாராவது டீம் மெம்பர்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது அதுக்கு கம்பெனி 4 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கான இன்கமும் கொடுப்பாங்க. அதுக்கான ஸ்பான்சர் மேட்சிங் இன்கம் 10% கம்பெனி கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10% ஸ்பான்சர் மேட்சிங் பண்ணுறது. ஸ்பான்சர்னா யாருன்னா இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் டேரெக்டாக ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. மிஸ்டர் ஏன்ற நபரை நீங்கள் தான் நேரடியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? இப்போ மிஸ்டர் ஏக்கு அவர் லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 பேர் ரெஃபர் பண்ணுவார் பார்த்தீங்களா? அப்போ அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக அவருக்கு இன்கம் பிவி மேட்சிங் நடக்கும் பார்த்தீங்களா? இப்போ ப்ரீமியம் பேக்கேஜில் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. 4,800 அதிகபட்சமாக சம்பாதிக்கிறேன்னா
அவர் இன்கம்லேருந்து 10% உங்களுக்கு 480 ரூபாய் கிடைக்கும். ஸோ 480 உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 480னா அவர் ஒவ்வொரு நாளும் 4800 சம்பாதிக்கலாம். மாதம் கிட்டத்தட்ட இதில் ஒரு 15,000 இன்கம் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பீப்புள்ஸ் டைரெக்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா 10 × 480 எவ்வளோ ஆச்சு? 4800 சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இது அன்லிமிட்டட். நீங்கள் 2 பேர் தான் ரெஃபர் பண்ண அவசியமே கிடையாது. 2 பேருக்கு மேலே எத்தனை நபர்களை நீங்கள் டேரெக்டாக ரெஃபர் பண்ணாலும் அவங்க இன்கம்லேருந்து 10% உங்களுக்கு அன்லிமிட்டடாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் இன்கமும் கம்பெனி கொடுக்குறாங்க அப் டு 5% வரைக்கும். நீங்கள் ஸ்டார்டர் பேக் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.5% தான் உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைச்சிடும். அது உங்களுக்கு ஒரு இன்கமாக தான் கம்பெனி ஆட் பண்ணுறாங்க. ஆனால் மந்த்லி லிமிட் 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ப்ரோ பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 2.5% உங்களுக்கு ரீசார்ஜ் கமிஷன் கிடைக்கும். மந்த்லி லிமிட் 5000 கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் பேக்கேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 5% உங்களுக்கு ரீசார்ஜ் கமிஷன் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு 5% கொடுப்பாங்க. 10,000 ரூபாய் கிராஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 1% தான் கிடைக்கும். 5,000 ரூபாய் கிராஸ் பண்ணிட்டுனா 1% தான் கிடைக்கும். ஸ்டார்டர் பேக் 2,000 ரூபாய் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1% தான் கிடைக்கும். அப்படின்னா இங்கே ப்ரீமியம் பேக்கேஜ் தான் பெட்டராக கம்பெனி கொடுத்துருக்கோம். 5% 10,000 ரூபாய் ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு 500 ரூபாய் கமிஷன் கிடைச்சிடும். எனி கைண்ட் ஆஃப் கம்பெனி பண்ணாலும் 5% கம்பெனி உங்களுக்கு கமிஷனாக கொடுக்குறாங்க. ஜியோ பண்ணிக்கலாம், பிஎஸ்என்எல் பண்ணிக்கலாம், ஏர்டெல் பண்ணிக்கலாம், வோடாஃபோன் எனி கம்பெனி பண்ணாலும் உங்களுக்கு 5% கிடைச்சிடும். இது எல்லாமே உங்களுக்கு இன்கமாகவே கம்பெனி வேலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லைன்ஸில் வந்து ரீசார்ஜ் பண்ணாலும் கம்பெனி உங்களுக்கு போனஸ் இன்கம் கொடுக்குறாங்க. அப் டு 10 லெவல் வரைக்கும் கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.50%, அதாவது 0.5% கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு 10 பேர் டேரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா 10 பேரும் 1000 ரூபாய்க்கு பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் நடந்திருக்கும். அதில் வந்து 0.50% கணக்கு போட்டுனா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து 5 ரூபாய்னா 10 பேர் 50 ரூபாய். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 லெவல் வரைக்கும் கம்பெனி இன்கம் கொடுக்குறோம். லேக்ஸில் இன்கம் இருக்குது. ஸோ நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேலான சிம் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. 100 கோடிக்கும் மேலான மக்கள் வந்து நெட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா லேக்ஸ் கோடிக்கணக்கில் ரீசார்ஜ் ஆகும். சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சின்ன கமிஷனாக இருந்தாலும் நிறைய பேர் பண்ணும்போது மிகப்பெரிய கமிஷன்ஸு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ரேங்க் வைஸ் ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ்லேருந்து ரேங்க் ஸ்டார்ட் ஆகுது. பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 50 PB, லெஃப்ட்டில் 50 பாயிண்ட், ரைட்டில் 50 பாயிண்ட் மேட்ச் ஆகும்போது பிராண்ட்ஸ் ரேங்க் வந்துடுவீங்க. நெக்ஸ்ட் சில்வர், கோல்டு, சூப்பர் கோல்டு, ரூபி இதெல்லாம் இருக்குது. எல்லாமே அக்குமுலேஷன் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரிவார்ட்ஸும் கம்பெனி கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான ரேங்க் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ ரேங்க் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா 7 ஸ்டார் இருக்குது. 7 ஸ்டார் டோட்டல் அக்குமுலேஷன் பாயிண்ட்டு 50,000 பாயிண்ட்டு. அப்போ உங்களுக்கு டாடா ஆல்ட்ரஸ் கார் வாங்குறதுக்கு ஸோ நெட் கேஷாக கம்பெனி கொடுத்துருவாங்க, இல்லாட்டி கார் கொடுத்துருவாங்க. ஸோ இது எதுவுமே டவுன் பேமெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு கார் என்ன வேல்யூ அந்த அமௌண்ட்டு இல்லை காராக கம்பெனி கொடுத்துருவாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் கார்டுக்கு கம்பெனி மேக்ஸிமம் 3 IDs அலோவ் பண்ணுறாங்க. உங்கள் பேரில் நீங்கள் 3 ID எடுத்துக்கலாம். ஸோ மேலே இருக்க ஐடி, கீழே லெஃப்ட் அண்ட் ரைட் உங்கள் பேரில் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது PV மேட்சிங் ஒரு ஐடிக்கு 4800 அப்படின்னா 3 ID மூலமாக ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 14,400 ப்ளஸ் 10% ஸ்பான்சர் மேட்சிங். இந்த 2 ஐடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஸ்பான்சர். ஓகேங்களா? அப்போ அதுக்கு 480 × 2 ID மூலமாக 960, டோட்டலாக 15,360 ரூபா பர் டே நீங்கள் சம்பாதிக்கலாம். மாதம் ஒரு 4,60,800 சம்பாதிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே அவுட் சிஸ்டம். ஸோ நிறைய கம்பெனி பார்த்துருவீங்க. பே அவுட் அப்படின்றது நீங்கள் மந்த்லி பே அவுட் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 நாள் கழிச்சு தான் பே அவுட் வரும். வீக்லி பேமெண்ட் சொல்லுவாங்க, 7 நாள் கழிச்சு பே அவுட் எடுக்க முடியும். ஆனால் பிரைமார்ட்டில் என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா 24/7 பே அவுட் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் பிஸ்னஸ் க்ளோசிங் மூலமாக உங்கள் கீழே எந்த டைம் எவ்வளோ பாயிண்ட் நடந்தாலும் இம்மீடியட்டாக நீங்களே கட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி கட் ஆஃப் பண்ணுற அமௌண்ட்டை இம்மீடியட்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய IMPS சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் 100 ரூபாய் சம்பாதிச்சாலே உங்கள் பணத்தை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் உங்கள் பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். உங்கள் வருமானத்தை அடுத்த வினாடியே வங்கிக்கு மாற்றும் வசதியை பிரைமார்ட் IMPS மூலமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேனுவல் வித்ராவும் இருக்குது. IMPS நல்லா ஒர்க் ஆகும்போது இது தேவையே கிடையாது. ஏன்னா இதுக்கு மினிமம் 1000 rupees இருந்தால் தான் நீங்கள் வித்ரா பண்ண முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதோட கிரெடிட் டைம் பார்த்தீங்கன்னா 48 hours கழிச்சு தான் வரும். பட் இது பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ் 100 ரூபாய் சம்பாதிச்சாலே நம்ம உங்கள் பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் இது மினிமம் 1000 ரூபாய், மேக்ஸிமம் 2 days உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்போ IMPS பெட்டராக கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ KYC, அதாவது இந்தியன் டைரக்ட் செல்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஆட்டோ KYC கொடுத்துருக்காங்க. அதாவது பிரைமார்ட் மட்டுமே தான் ஃபஸ்ட்டு கம்பெனியாக கொடுத்துருக்காங்க. உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், இதோட இமேஜஸ், ஃபோட்டோஸ் எதுவுமே தேவை கிடையாது. உங்களோட பேன் நம்பர், ஆதார் நம்பர், பேங்க் பாஸ்புக்கில் என்ன அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை கொடுத்தா மட்டுமே போதும். உங்கள் KYC நீங்களே இன்ஸ்டண்ட்டாக வெரிஃபை பண்ணிக்கலாம். அதர் கம்பெனி, எனி கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். மினிமம் 24 hours எடுத்துப்பாங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு. பட் பிரைமார்ட்டில் இன்ஸ்டண்ட்டாக வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பிரைமார்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம்
ஸோ வந்து 3 விதமான ஜாயினிங் பேக்கேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு ஜாயினிங் பேக்கேஜஸ் கூடவே 100% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டார்டர் பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 299 கேஷ்பேக் கிடைக்கும். ப்ரோனா 599, ப்ரீமியம்னா 1199 ரூபா கேஷ்பேக் கிடைக்கும். அப்கிரேட் அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடையாது. அதாவது நீங்கள் என்ன பேமெண்ட்டில் உள்ளே வந்து ஜாயின் பண்ணி அந்த அமௌண்ட் அப்படியே ரிட்டனாக உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைச்சிருது. பட் அதை வச்சு என்ன பண்ண முடியும்னா நீங்கள் அதை வேலெட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் அகைன் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது 50% டிஸ்கவுண்ட்டில் எனி ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்க முடியும். அதுதான் கம்பெனி 100% கேஷ்பேக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிவரி, ப்ராடக்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம பிரைமா டீம் சார்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் 1 kgக்கு 50 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க. வித்தின் 7 daysல ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு டைரெக்டாக கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஐடி ஆக்டிவேஷன் அமௌண்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 1 kgக்கு நீங்கள் 50 rupees சார்ஜஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நீங்கள் ஒரு பேன் கார்டை வச்சு 3 ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கான்டாக்ட் நம்பரை வச்சு 3 டைம் ஐடி கிரியேட் பண்ணிக்க முடியும். 2 டைரக்ட் கம்பல்சரி கொடுத்தாகணும். உங்கள் லெஃப்ட்டில் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட், ரைட்டில் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் கொடுத்தா தான் வித்ரா பண்ண முடியும். 2% TDS, 5% அட்மின் சார்ஜஸ், 5% ஆட்டோமேட்டிக்காக ரீபர்ச்சேஸ் வேலெட்டில் கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது IMPS பண்ணும்போது 5 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 100 rupees பண்ணாலும் 5 rupees தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க. 1000 rupees நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் கம்பெனி 5 rupees தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் எந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஸோ நம்ம 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 3 ஐடியில் ஜாயின் பண்ணி பெட்டரு. செய்கிற வேலை 3 மடங்கு இன்கம் கிடைக்கும். 3மே 1 PV ஜாயின் பண்ணால் உங்களுக்கு 900 ரூபா வந்து பர்ச்சேஸ் அமௌண்ட் வரும். 3 மடங்கு சம்பாதிக்க முடியும். இது மேலே இருக்க ஐடி நீங்கள் 1 டைம் பர்ச்சேஸ் தான் 1199 ரூபா பேக்கேஜிலும் கீழே 299 நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 மடங்கு இன்கம் சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா 3 ஐடியுமே ப்ரீமியம் பேக்கேஜ் ஜாயின் பண்ணால் நீங்கள் 12 மடங்கு சம்பாதிக்க முடியும். ஏன்னா திரும்ப அப்கிரேட் பண்ண அவசியமே கிடையாது. அப்கிரேட் பண்ணால் உங்களுக்கு கேஷ்பேக் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா 5% உங்களுக்கு ரீசார்ஜ் இன்கம் இருக்குது. இப்போ மாதம் 10,000 வரைக்கும் நீங்கள் 5% யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 30,000 ரூபாய்க்கு வரைக்கும் நீங்கள் 5% கமிஷன்ஸில் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு 4,800 ரூபா சீலிங் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 ஐடியுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 14,400 இன்கம் இருக்குது. நீங்கள் 12 மடங்கு சம்பாதிக்கலாம் அப்படின்னா இந்த பேக்கேஜை சூஸ் பண்ணுற பெட்டர். ஸோ வந்து தேங்க்யூ. ஸோ வந்து இந்த கம்பெனி பற்றி மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வேணும்னா இதில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். இல்லாட்டி இந்த வீடியோ யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்க மூலமாக மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.